பிர்சா முண்டா வாழ்க்கை தியாகம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பிர்சா முண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான சிலை எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. இவரை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துலாம் டிஎன்பிசி ஆங்கிளில். இவர் நில உரிமை சட்டத்துக்காக போராடி நில உரிமைகள் சட்டத்துக்காக சோட்டா நாக்பூர் சட்டம் குத்தகை சட்டம்னு சொல்லுவாங்க. 1908 ஒரு ட்ரீட் அறி போகிறாங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இது என்ன சொல்லுதுன்னா பழங்குடியினர் நிலத்தை பிறர் பறிப்பதை தடுக்கிறது. பழங்குடியினருடைய நிலத்தை பிறர் படிப்பது, அதாவது அடுத்தவங்க வந்து ஆக்குமேட் பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்கு. வேறு என்னென்னா இந்திய நாடாளுமன்றத்தில் சென்ட்ரல் ஹாலுன்னு ஒன்று இருக்குது. அந்த சென்ட்ரல் ஹாலில் ஒரே ஒரு தலைவருடைய பழங்குடியினர் தலைவருடைய ஃபோட்டோ மட்டும் இடம்பெற்றிருக்கு. அது யாருன்னா பிர்சா முண்டா. வேறு என்னென்னா ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாடுறாங்க. நவம்பர் 15 பழங்குடியினர் பெருமித தினம்னு சொல்லுவாங்க. பழங்குடியினர் பெருமித தினம் ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜன்சாதிய கௌரவ் திவாஸ். 1900 ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு 24 வயதில் ராஞ்சி சிறையில் காலமானார். இவருடைய பிர்சா முண்டா வந்து பார்த்தீங்கன்னா உலுக்கான் கிளர்ச்சி பற்றி டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நன்றிங்க.